இவ்வாறே நீர் மற்றும் இவ்வாறு நீர் நிகழ்ச்சியில் உங்களை அன்பு சந்திப்பது ஜே ஜெயச்சந்திரா. இவ்வாறு நேராக கலந்து சிறப்பிக்கிறார் இந்தியாவிலிருந்து சவுண்ட் மணி என அழைக்கப்படும் நம்ம ஊர் வாத்திய கலைஞர் அவர்கள். ஆசிரியர்களே, எங்களுடைய தமிழ் கலைகளை மீண்டும் மீண்டும் மேலடச் செய்வதற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற நம்ம ஊர் கலைஞர் திரு மணிகண்டன் அவர்கள் இப்பொழுது இணைந்திருக்கிறார். அவரை இப்பொழுது வானிலையில் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். வணக்கம் திரு மணிகண்டன் அவர்களே. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறோம். என்ன ரெட்டிப்பு மகிழ்ச்சி என்னவென்றால், ஒரு தமிழர்களுடைய கலைகளை பற்றி, தமிழுடைய வாத்தியங்களை பற்றி பேசுவதற்காக ஒரு அருமையான ஒரு இளைஞரை இன்று நாங்கள் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலேயே சந்தோஷம். கூறுங்களேன் மணி, உங்களுக்கு சவுண்ட் மணி என பேர் வந்ததுக்கு காரணம் என்ன? அல்லது அது உங்களுடைய இயற்பெயரா? அதை பற்றி சொல்லுங்களேன். இல்ல ஆக்சுவலா என்னோட இயற்பெயர் என்னன்னா மணிகண்டன். சவுண்ட் மணின்னு வரதுக்கு காரணம் நான் வந்து காலேஜ்ல சவுண்ட் இன்ஜினியரிங் படிக்கிறேன். ஆடியோ. அப்ப வந்து நான் ஃபர்ஸ்ட் இயர் போனோமே எனக்கு வேலை தெரியாட்டியுமே நான் ஓடி போய் அந்த ஆர்வத்துல வந்து அந்த மிக்சர்ஸ் ஆப்ரேட் பண்றது, கன்சோல் பண்றது, கேபிள் சுத்துறது. சோ அதனால பசங்க வந்து ஓட்டுனாங்க ஒரு டைம். சவுண்ட் இங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கலெக்ட் பண்றங்காட்டி சவுண்ட் மணினே பேர் மாறிடுச்சு. சவுண்டு மணின்னே பேர் மாறுச்சு. இப்ப சவுண்டு மணியா இருந்த நீங்க எப்படி இந்த தோல் வாத்தியங்கள் அல்லது இழத்து வாத்தியங்கள் அல்லது பண்டைய தமிழருடைய வாத்தியங்களை வாசிப்பதற்கு எப்படி கற்றுக்கொண்டீர்கள்? அல்லது சிறு வயதிலிருந்து இதனுடைய ஆர்வமா? அதை பற்றி சொல்லுங்களேன். இல்ல ஆக்சுவலா சொல்லப்போனா, தமிழர்களாகிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த வயித்துக்குள்ளேயே அம்மா வயித்துக்குள்ள இருக்கும்போதே அந்த விஷயம்லாம் வந்துரும்னு சொல்லலாம். ஏன்னா, இப்ப நம்ம வளர்ற சூழல் தானே நம்மள வந்து நம்ம எப்படி இருக்கணுங்கிறத ஆ இது பண்ணும். சோ அந்த மாரி இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா, எங்க அம்மா வந்து கோயில்லாம் போவாங்க. அவங்க அம்மா வந்து ஒரு பக்தி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சோ அப்ப கோயிலுக்குலாம் போகும்போது இந்த வயசான தாத்தாலாம் வந்து பாத்தீங்கன்னா, பறை இசைப்பாங்க. ஆனா அவங்க வீட்டுக்கு கோயிலுக்கு வெளியில தான் நிக்க வச்சு வாசிப்பாங்க. அவங்களுக்கு வந்து சரியான மரியாதை இருக்காது. அவங்களுக்கு அந்த கோயில்ல திருநீர் தரதுனா கூட அவங்க வந்து பறைய இப்படி காட்டணும். அது மேல தான் திருநீர் போடுவாங்க. இந்த இதெல்லாம் நான் சின்ன பார்த்து வளர்ந்த போது ஏன் இதெல்லாம் இப்படி இருக்கு? ஆனா இதே ஒரு தவில் வாசிக்கக்கூடிய கலைஞரோ, ஒரு மிருதங்கம் வாசிக்கக்கூடிய கலைஞரோ வரும்போது உள்ளுக்குள்ள விடுவாங்க, மேட்டு போடுவாங்க, உட்கார வைப்பாங்க, சாப்பாடு வாங்கி தருவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்ப ஏன் இவங்களுக்கு மட்டும் இப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு கேள்வி. அப்புறம் நான் ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூல் பெஞ்ச்ல வந்து தாளம் தட்டிட்டு இருந்தேன். பசங்க கூட எல்லாம் சேர்ந்து பாட்டு பாடிட்டு. அப்ப மிஸ் வந்து என்ன கேக்குறாங்க, ஒரு குறிப்பிட்ட ஜாதி பேரை சொல்லி ஏன்டா நீ இவங்கள மாதிரி வாசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதெல்லாம் மாறணும், இதை நான் மாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு தான் நான் பறை எடுத்தேன். அதுல இருந்து அப்படி ஆர்வம் கேள்வி ஞானத்துல தான் அப்படி கத்துக்கிட்டது. இப்ப ஊர்ல வாசிக்கும் போது இப்ப அவங்க வந்து டன் 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 டம்புச்சுக்கு டம்புச்சு இந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு நான் வாசிக்க கத்துக்கிட்டது. தட்டுலையும் குடத்துலையும். அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துடும். அப்ப உங்களுடைய பரம்பரையில் யாராவது உங்களுக்கு இதை பழக்கி தரவில்லையா? அல்லது வேறு யாரிடமாவது போய் இதை கற்றீர்களா பின்பர்? இல்ல என்னன்னா எங்களோட ஃபேமிலில யாருமே மியூசிக் சைடே கிடையாது. சோ அதனாலதான் இதை நான் எடுக்கும்போது செம பிரச்சனை. அவங்க வீட்டுல இதெல்லாம் நீ எடுக்க கூடாது அப்படி இப்படி நிறைய பிரச்சனை பண்ணாங்க. அதே போல போய் கத்துக்கிறதுக்கான சூழலும் அமையல. ஏன்னா வீட்டுல இதுக்கே ஒத்துக்கல. நம்ம இது கிளாஸ் போறது தெரிஞ்சா அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அதனால கேள்வி ஞானத்திலேயே அப்படியே டிவில ஒரு பாட்டு வரும்போது இந்த டேபிள்ல தாளம் தட்டுறது, சோ ஒரு தட்டுல தாளம் தட்டுறது இந்த மாதிரி பண்ணி அப்புறம் அம்மா வந்து மாவு சலிக்கிற சல்லடை இருக்குல்ல, இந்த சல்லடை அந்த சலெல்லாம் கிழிஞ்சு போச்சுன்னா அது மேல ஒரு பேப்பரை போட்டு வாசிட்டு இருப்பேன் சின்ன வயசுலாம். வந்து கத்துக்கிட்டது. வெரி குட். நல்ல விஷயம். இப்ப அது கையிலே ஒரு வாத்தியத்தை வைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் நினைக்கின்றேன் இது ஒரு பறையினுடைய ஒரு வடிவம். ஒரு பெரிய ஒரு பறையாக இருக்குது. அப்படியா? ஆமா. இது வந்து பாத்தீங்கன்னா பறை தான். ஆக்சுவலா பறை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது பெருமளவுல முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, பின்னாடி வந்து இது ஃபுல்லா கட்டையால இருக்கும். பலாமரம், வேம்பு கட்டைன்னு சொல்லுவாங்க. ஒரு 3 கட்டைய போட்டு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 2, 3 தகடு வச்சு இணைச்சு புளிப்பசை போட்டு இந்த தோலை ஒட்டுவாங்க. ஆனா நம்ம அடிக்கடி பறைய போய் நம்ம காய்ச்சற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம வந்து போறோம்னா அந்த பறைய வந்து காய்ச்சணும். வெயில் அடிச்சாலும் காய்ச்சணும், மழை அடிச்சாலும் காய்ச்சணும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்புறம் நிகழ்ச்சிக்கு லேட் ஆகும். பட் 2019 கோவிட் டைம்ல நான் ஒரு டிசைன் பண்றேன். இந்த மாதிரி டிசைன் பண்றேன். அதாவது தோல் தான், நம்ம பாரம்பரியம் மாற கிடையாது. ஆனா ஓல்டு டைப். சோ நம்ம ஈஸியா நம்ம டியூனபிள் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் போகும்போது ஸ்டுடியோ போகும்போதெல்லாம் நமக்கு சில்லா இருக்கும். ஏசி இருக்கங்காட்டி. சோ நார்மல் பறை இறங்கிரும். ஆனா இதோட டோன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஷார்ப்பா அப்படியே இருக்கும். சோ இந்த மாதிரி இதோட சவுண்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் வந்து என்னைக்குமே நிகழ்ச்சியை பறையோட தான் ஆரம்பிப்பேன். நிகழ்ச்சி ஆரம்பிக்க ஆரம்பிங்க. முடிச்சுக்கிட்டுங்க.
ஆ. அதே போல பறை அப்படின்னா பேசுதல், அறிவித்தல், பரப்புதல் அப்படிங்கிறது ஒரு பொருளா இருக்கும். எல்லாத்துக்குமே கண்டிப்பா பறைன்னா தெரியும். இன்னைக்கும் இலங்கையிலயும் ஆகட்டும், இல்ல சேரநாடுன்னு சொல்லக்கூடிய கேரளால பறை அப்படிங்கிற வார்த்தை உயிர்ப்போட இருக்கு. "ஏய் இவட ம், பறடா, இவட சொல்லு அப்படின்னு ம், பேசு" அப்படிம்பாங்க. ஆனா ம். இன்னைக்கு பறை அப்படிங்கிறது இந்தியால சரி, மத்த இடங்கள்லயே வந்து இந்த இசைக்கருவி போகும்போது எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு சாதியமாவோ, ஒரு அதே சமூகமாவோ தான் பார்க்குறாங்க. ஆமா. அதுக்கப்புறம் குறிப்பிட்ட நிகழ்வுக்கான அதாவது இறப்புக்கான இசையாவோ தான் அத பார்க்குறாங்க. ஆனா பறை அப்படி கிடையாது. பறை மக்களுக்கான இசை. இப்ப நான் ம், இத அடிச்சேன்னா எல்லார் தலையும் ஆடும். இந்த லைவ் யார் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க எல்லாருமே டான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ம். இதோட சவுண்ட் இருக்கும். ஸோ பறை அப்படின்னாவே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பீட் வந்து பார்த்தீங்கன்னா பறை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது இந்த மாதிரி வாசிப்போம்னு. ஆனா ஆமா. பறையில எண்ணற்ற தாளங்கள் நம்ம வாசிக்கலாம். பறை வந்து பாத்தீங்கன்னா, எல்லா தோலிசை கருவிகளுக்கும் தாய் கருவி பறை தான். மதர் ம். இன்ஸ்ட்ருமென்ட் பறை. அதே போல தோலிசை கருவிகளுக்கெல்லாம் பொது பெயர், காமன் நேம் பறைன்னு தான் சொல்லுவாங்க. அது ஆமா, எப்படி காமன் நேம்னு பாத்தீங்கன்னா, இப்ப இது வந்து ஒருமுக பறைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ஒரு முகம் தானே இருக்கு. ஆமா. சோ இது மிருதங்கம், தவில், டோலக் இந்த மாரிலாம் எடுத்துட்டா, உடல் இந்த மாரி இருந்தா இருமுக பறை. அப்புறம் ம், மும்முக பறை, நான்முக பறை, ஐமுக பறை இந்த மாரி சொல்லுவாங்க. அதே போல பறையில எண்ணற்ற தாளங்கள் வாசிக்கலாம். உதாரணத்துக்கு கிளாசிக்கல், வெஸ்டர்ன், ம். அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தானி, ஆமா. ராஜஸ்தானி எல்லாமே நம்ம வாசிக்கலாம். சோ அதுல ஒரு சின்னதா ஏன்னா மக்களுக்காக ஒரு சாம்பிள் காட்டணும்ல. வாசிங்க. சோ தத்த கிட்ட தக்க தக்கிட்ட தத்த கிட்ட திருகிடுதோம். தத்த கிட்ட தக்க தக்கிட்ட தத்த கிட்ட திருகிடுதோம். தத்த கிட்ட திருகிடுதோம். தத்த கிட்ட திருகிடுதோம். 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 திருகிடு திரு தக்க திருகிடு திரு தக்க திருகிடு திரு தக்க திருகிடுதோம். இந்த பாட்டு கூட எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆமா. அழகு மலராட இந்த பாட்டுக்கெல்லாம் கூட பறையோட தாளங்கள்லாம் அப்படியே ஃபுல்லா பயன்படுத்தியிருப்பாங்க. வாசிக்கிறாங்க. ப இதான் பறைன்னா இப்படிதான். எல்லாமே வாசிக்கலாம் பறையில. நிச்சயமா. அருமையிலும் அருமை. இரண்டால் சவுண்டுமணி அவர்களே, அ உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. ஆஸ்திரேலியாவுல கூட நம்ம ஊர் இந்திய மக்கள் கூடுதலாக இலங்கை மக்கள் எல்லாம் இணைந்து பறையை இங்கு சில முக்கியமான இடங்களில் அல்லது முக்கியமான நிகழ்வுகளில் வாசிக்கிறார்கள். அது என்ன சிறப்பம்சம் என்றால், ஆண்கள் மட்டுமல்ல, பெண்கள் அல்லது சிறுவர்கள் கூட அதை பயின்று அடிப்பது மிகவும் சந்தோஷமா இருக்கிறது என்றால், எங்களுடைய பாரம்பரிய தமிழ் கலை இன்னொரு வழிமுறைக்கு அல்லது இன்னொரு தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும். உங்களைப் போன்றவர்கள் இருக்கின்ற பொழுது சந்தோஷமா இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டு இருக்கிறவர்களுக்கும் ஒரு உத்வேகம் வரும். இப்ப சொல்லுங்களேன், இப்ப இது ஒரு வடிவம். நீங்கள் பல கருவிகளை எல்லாம் உங்களுடைய வீட்டில் சேகரித்து வைத்திருப்பதாக நாங்கள் இணையத்தினூடாக பார்த்தோம். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 100க்கு மேற்பட்ட கருவிகள் என்று சொன்னீர்கள். சொல்லுங்களேன் அதனுடைய பெயர்கள் அல்லது எங்கு கண்டுபிடித்தீர்கள்? எங்கு எடுத்தீர்கள் இவற்றையெல்லாம்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து சேகரிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, கோவிட் டைம்ல எல்லாருமே முடங்கி போய் இருந்தோம். இந்தியாலயும் ம், சரி, எல்லா எல்லா நாடுகள்லயும் சரி. ஆனா ம். எனக்கு அந்த டைம்ல தான் வந்து ஒரு அறிவு வந்துச்சுன்னு நான் சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த பண்றதுன்னு தெரியாம என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட்டு கலைஞர்கள சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள வந்து ஏற்படுத்திக்கிட்டேன். ஸோ ம், அப்ப போய் சந்திக்கும்போது அவங்க அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சுச்சு. நிகழ்ச்சி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்ப ம், உங்கள போல மற்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய நம்ம தமிழர்கள், இலங்கை தமிழர்கள் எல்லாத்தோட உதவியோட அந்த கலைஞர்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஃபண்ட் ரைஸ் பண்ணி ம், கிட்டத்தட்ட ஒரு ம். 4000 கலைஞர்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஈரோடு, அ, சேலம், ஆ, கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த மாரி நம்ம வட்டாரத்துல ஏன்னா என் சொந்த ம். ஊர் ஈரோடு. ஸோ ஆங்க. அப்படி தான் வந்து எனக்கு ஐடியா வந்துச்சு. இவ்ளோ கலைஞர்கள மீட் பண்றப்ப இவங்கள நம்ம ஆவணப்படுத்தலாம். அதேபோல ம், இந்த
இசைக்கருவிகள் நம்ம கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இப்படிதான் நான் கலெக்ட் பண்ணது. அதுல ம். வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா பிடிச்ச இசைக்கருவி ஃபர்ஸ்ட் நான் கலெக்ட் பண்ண இசைக்கருவி பீனாச்சி அப்படிங்கிற இசைக்கருவி தான். பழங்குடி மக்களோட ஈழத் பழங்குடி மக்களோட இசைக்கருவி அது. ஸோ ம். அப்புறம் புகுரின்னு சொல்லி ஒரு இசைக்கருவி, அப்புறம் அரை, தம்பட்டை, அதுக்கப்புறம் வந்து பிடில், இந்த மாதிரி நிறைய இசைக்கருவி சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 120 இசைக்கருவி இது வரைக்கும் வச்சிருக்கோம். மொடாமேளம், குட்டுத்தவில், உருட்டு சட்டி, தமுக்கு, இந்த மாதிரி நிறைய வச்சிருக்கோம். இது இது எல்லாமே என்கிட்ட மட்டுமே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது இது எல்லா வீட்லயும் இருக்கணும். எல்லா எல்லா வருங்கால சங்கதி எல்லாருமே நம்மளோட இசைக்கருவி இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு என்கிட்ட எல்லாம் கேட்கிற கேள்வி என்னன்னா, ஏன் வந்து நீங்க வெஸ்டர்ன் சைடு போல ஒரு கீபோர்டு கிட்டாரா வாசிச்சிருக்கலாம். ஏன் எங்க அம்மாவே சொல்றாங்க. எங்க ம். அம்மாவே நீ நேரம் ஒரு கீபோர்டு வச்சிருந்தா நான் வந்து பெருமையா என் பையன் வந்து வாசிக்கிறான்னு சொல்லுவேன். ஆனா நீ ம். பறையோ இல்ல மத்த இசைக்கருவிலாம் இசைக்கிறான்னு என்னன்னு சொல்றது அப்படிங்கிறாங்க. ம். எல்லாரும் இதுக்கு முன் தான் நான் இந்த இத வழியா நான் கேட்டுக்கிறது, இந்த வாயிலா நான் கேட்டுக்கிறது. ஏன்னா நிச்சயமா, நிச்சயமா. அருமை. எல்லாத்துக்கும் ஆமா. என்னண்டா மணி நீங்க குறிப்பிடுவது முற்றிலும் உண்மை. ஏனென்றால் அந்த விழிப்புணர்வு அவேர்னஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில. அது பெற வேண்டும். இப்பொழுது நான் நினைக்கிறேன் சில அரசியல் கட்சிகள் இந்தியாவில் அல்லது தமிழருடைய பண்பாடு சம்பந்தமாக, இல்ல விழுமியம் சம்பந்தமாக சில வெளிப்பாடுகளை அல்லது பறையுடைய இசையை கொண்டு வருகிறார்கள். அத்தோடு சில இன்னிய கலைஞர்கள், அதாவது இன்னிய வாத்தியம். அதாவது பேண்ட் வாத்தியங்கள் தான் எங்களுடைய நிகழ்ச்சிகளில் முன்னுக்கு போவதற்கு பதிலாக தமிழருடைய வாத்தியங்கள் தவிலோ அல்லது நாதஸ்வரமோ அல்லது வீணையோ அல்லது இன்னிய குழுவாக இருக்கிறது. இப்ப நீங்கள் இந்த சேகரித்த விடயங்களை எல்லாவற்றையும் மக்களுக்கு காட்டிக்கூடிய அல்லது இந்த ஒலிகளை கொண்டு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் அல்லது ஒரு நிகழ்ச்சியை படைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததா உங்களுக்கு? அல்லது எங்கு இதை செய்து காட்டுகிறீர்கள்? இல்ல உங்களுடைய ஆக்சுவலா இசைக்கருவிகளை. பெரும்பாலும் இங்க பாத்தீங்க இப்ப நான் இருக்கிறது முன்ன சென்னையில இருப்பேன். சென்னையில மோஸ்ட்லி இங்க இருக்கக்கூடிய இப்ப வந்து குறிப்பா சொல்லப்போனா தக்ஷிண சித்ரா, அதுக்கப்புறம் வெளியில இருக்கக்கூடிய மரபு சார்ந்து தற்சார்பு வாழ்வியல் நகர்ந்துட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் இவங்கெல்லாம் கூப்பிட்டு ப்ரோகிராம் குடுப்பாங்க. அதே போல ரீசென்ட்டா துபாய் எக்ஸ்போல கூட நான் தமிழ்நாட நம்ம இந்தியாவ ரெப்ரசென்ட் பண்ணி அங்க நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். துபாய் ஆமா. எக்ஸ்போல. ஸோ அதுக்கப்புறம் பிரான்ஸ் 2019ல பிரான்ஸ் தமிழ் சங்கம் என்னை கூப்பிட்டு அங்க 1 மாசம் பயிற்சி கொடுத்தேன் நான் அவங்களுக்கு. ம். அங்க வேர்ல்டு மியூசிக் டே உலக இசை தினத்தப்ப அங்க நாங்க ப்ரோகிராம் பண்ணோம். ஸோ வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஆனா இந்த வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா எல்லா எல்லா பக்கமும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குறிப்பிட்ட பேர் தான் இதை விரும்புறாங்க. முக்கியமா பிரான்ஸ் எல்லாம் சொல்ல போனா இலங்கை தமிழர் தான் வரும். அந்தோனி எனக்கு எனக்கு உங்களை பார்க்கும்போது டக்குன்னு பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா அதுதான். அந்த பார்த்து நீங்க பேசுற தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆமா, ஆமா. முன் வராங்க நிறைய பேர் இன்னைக்கு இந்த இசையை கத்துக்கிறதுக்கு. இதே போல எல்லாரும் முன் வரணும்னு தான் நான் கேட்கிறேன். நிச்சயமாக. கையில் இன்னொரு வாத்தியம் வைத்திருக்கிறீர்கள். அதைப் பற்றி சொல்லுங்களேன். என்ன வாத்தியம் அது? இது வந்து நானே செஞ்சது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல, இந்தியால பெரும்பாலும் இசைக்கருவி எங்கேயும் இசைக்கப்படுறது இல்ல. இது நம்மளோட இசைக்கருவி, தமிழர்களோட இசைக்கருவி. இது ம். பேர் வந்து பாத்தீங்கன்னா பவுனின்னு சொல்லுவாங்க. பவுனி. இது ஒரு டப்பா மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனா ஆஹா. இது வந்து பாத்தீங்கன்னா தோலிசை. அடியில வந்து தோலிசை. உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நரம்பிசை. உங்க எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நரம்பு. ஆமா, நரம்பு இருக்கும். இந்த ஆமா. நரம்பிசை. இது 2ம் இணைஞ்சு ஒரு சத்தம் கொடுக்குது. ஆ. இந்த இசைக்கருவி பெரும்பாலும் எங்க பயன்படுத்துறாங்கன்னா, வாழ்வியலோட இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இசையும் பாத்தீங்கன்னா, வெறுமனே ஒரு பொழுதுபோக்குக்கோ, ஒரு என்டர்டெயின்மென்ட்க்கோ அப்படி இல்லாம, ம். வாழ்வியலோட கலந்திருக்கு. எப்படி நம்ம உணவு எடுத்துக்கிறோமோ, அதே போல இசையும் அவங்களுக்கு வந்து ஒரு உணவா இருந்திருக்கு. உதாரணத்துக்கு சொல்லப்போனா, கருப்பொருள் தொல்காப்பியத்துல கருப்பொருள் இருக்கும் பாத்தீங்களா? அந்த ஆமா. அந்த ஒவ்வொரு நிலத்துக்கான கருப்பொருள்ல பறை ம். ஒரு கருப்பொருளாவே இருக்கும். சோ அந்த மாரி நம்மளோட தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க. நம்ம முன்னோர்கள் வாழ்ந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு ம். அதெல்லாமே நம்ம தொலைச்சிட்டு நவீன உலகத்துக்குள்ள போய் மாட்டிட்டு வெளில வர முடியாம இது இருக்கிறோம். பண்றோம்ல. அதுக்கு இந்த மாதிரி இசைக்கருவிகள்லாம் உங்களை ஆற்றுப்படுத்தும். இப்ப ம். இந்த இசைக்கருவி காமிக்கிறேன். கண்டிப்பா இந்த ஆமா, சவுண்ட் வந்து 70, 80s, 90s கிட்லாம் கண்டிப்பா கேட்டிருப்பாங்க இது. ஆமா. சோ இந்த மாதிரி இத நம்ம வாசிக்கணும். ஒரே ஒரு குச்சி தான். சோ இத குச்சி. வச்சு இதிலேயே சாட் பேட்டர்ன்ஸ் இப்ப வந்து ம். சோ இந்த மாதிரி இத வாசிக்கணும். இப்ப இது போல இசைக்கருவிலாம் வாசிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு 2 பிரெயினுமே ஆக்டிவேட் ஆகும். இப்ப ம். வந்து நான் முன்னாடியே சொன்ன மாரி இசை அப்படிங்கிறது வெறுமனே என்டர்டெயின்மென்ட் அப்படி இல்லாம மருத்துவமா நம்ம பார்க்கலாம். இசைய நம்ம ம். மருத்துவமா பார்க்கலாம். சமூக புனரமைப்பா பார்க்கலாம். ஒரு சமூகத்திற்கான மேம்பாட்டுக்கான ஒரு முக்கியமான இதே நம்ம கலாச்சாரம், பண்பாடு தான். சோ அதுல நம்ம முக்கியமா நம்ம இந்த மாரி கலைகள்லாம் எடுக்கணும். இது போல இசைக்கருவிகள் வாசிக்கும்போது 2 பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். அப்ப இன்னும் அப்சர்விங் ஸ்கில், கான்சன்ட்ரேஷன் பவர் இது எல்லாமே இன்கிரீஸ் ஆகும். உங்களோட வாழ்க்கைக்கும் இது நல்லா உதவும்னு சொல்லி நான் நல்லது. கேட்கிறேன். நல்லது, நல்லது. அதாவது உங்களுடைய சில
வலைப்பூக்கள் இணையதளத்தில் பார்க்கின்ற பொழுது அருமையாக இருக்கின்றது. அருமையாக பல வாத்தியங்களை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களிடம் இருக்கின்ற இந்த வாத்தியங்களை நேயர்களுக்காக காட்ட முடியுமா? உங்களுடைய அதாவது உங்களுடைய சுத்தி எத்தனை கருவிகள் இருக்கிறது என்று நேயர்களுக்கு காட்ட முடியுமா? கண்டிப்பா காட்டலாம். ஆக்சுவலா நெறைய இருக்கு இங்க. எத காட்டணும்னு நமக்கு தெரியாது. ஆஹா! இது இது ஃபுல்லாவே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். கொக்கரை இந்த மாரி. ஸோ ஆஹா! அ இது இது உடுக்கை இந்த மாரி. இருக்கு. பம்பை ஆ எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபுல்லா. இன்னும் மொத்தம் இப்ப நான் சென்னையில இருக்கேன். ஸோ ஆனா ம். இன்னும் நெறைய இசைக்கருவிகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு காயில செஞ்ச இசைக்கருவிகள். நான் இதெல்லாம் வாசிக்க கட்டாயம். ம். அடுத்து என்ன ஒரு இசைக்கருவியை வாசிக்கப் போறீர்கள்? ஏதாவது ஒரு வித்தியாசமாக ஒரு ஆ சவுண்டை கொண்டு வரக்கூடிய சவுண்டு மணி தானே ஏற்கனவே மணி சவுண்டு மணியா போயிட்டாரு. இப்பொழுது ஒரு என்ன சொல்றது? எங்களுடைய தமிழருடைய பாரம்பரியங்களை இன்னொரு தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடியவராக இருக்கிறீர்கள். அ இன்னொரு விடயம் என்னென்றால், இதையெல்லாம் ஒரு வயதில் மூத்தவர்கள் செய்ய வேண்டிய ஒரு விடயத்தை ஒரு இளைஞராக எடுத்து நீங்கள் செய்கிறீர்கள். பாராட்டுக்கள் மணி. இந்த வேளையில உங்களுக்கு ஏனென்றால், அ இன்னும் நீங்கள் நினைத்திருந்தால் இன்னும் பணத்தை சம்பாதித்து ஒரு சவுண்ட் என்ஜினியரா இருக்கிறீர்கள். அதோடு ஒரு நீங்கள் குறிப்பிட்டபடி ஒரு கலையை பயின்று உழைத்திருக்கலாம். அப்படித்தான் இந்த வாழ்க்கை போகின்றது. ஆனால் நான் நினைக்கின்றேன், என்றோ ஒரு நாள் உங்களுடைய உங்களுடைய செயல் கௌரவிக்கப்படும் அல்லது நினைவு கூரப்படும். அதாவது எங்களுக்கு ஒரு தமிழருக்கு ஒரு மரபு ஒண்ணு இருக்கிறது. அந்த அந்த குறிப்பிட்ட நபர் உயிரோடு இருக்கின்ற பொழுது அது சொல்வதில்லை. அது ஒரு 70, 80 மறைந்த பின்பு தான் அண்டை இப்படி ஒருத்தர் இருந்தாரே, செய்தாரே என்று பின்னர் புலம்புவார்கள். அது தவறு. அதாவது இருக்கின்ற பொழுது மணி இந்த இளைஞரா இருக்கின்ற பொழுது இவ்வளவு வெற்றியாம் செய்தாரே என்று பார்க்க வேண்டும். நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்தவர்கள் அல்லது கேட்டவர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் கூட உங்களை நினைப்பார்கள் அல்லது உங்களுடைய செயற்பாடுகளை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுவார்கள் நம்புகின்றேன். அடுத்து என்ன இசைக்கருவியை வாசிக்கப் போறீர்கள்? பார்த்தீங்கன்னா, இந்த இசைக்கருவிய பெரும்பாலும் வாசி இப்ப இருக்கக்கூடிய குழந்தைங்கலாம் பார்த்திருக்க முடியாது. ஏன்னா, ஆமா. இன்னைக்கு தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா, இந்த இசைக்கருவி வந்து ஆ ஒரு அழிவின் விளிம்பில இருக்குன்னு சொல்லலாம். பெரும்பாலும் இத வாசிக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. இந்த இசைக்கருவி செய்யக்கூடிய ஆட்கள் கிடையாது. இப்ப ம். முக்கியமா பார்க்க போனா இந்த இசைக்கருவிய மோர்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி. மூர்ச்சங்கு. ம். ஆனா இது உண்மையான தமிழ் பேர் பார்த்தீங்கன்னா, நாமுழவு. மோர்சிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சமஸ்கிருத வார்த்தை. நம்மளோட தமிழ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாமுழவு. ஏன்னா, நாவால் முழவக்கூடியது. நம்ம நாக்குனால இத முழவுறோம். முழங்குறது. நாமுழவுன்னு சொல்லுவாங்க. முகச்சங்குன்னு சொல்லுவாங்க. அதுலருந்து வந்தது தான் மோர்சிங், மோர்ச்சங் இதெல்லாமே. இன்னைக்கு இந்த ஆஹா! இசைக்கருவி எடுக்காத காட்டி, இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த இசைக்கருவி யாரும் செய்யறது கிடையாது. இப்ப நார்த்ல தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அதேபோல ம். இந்த இசைக்கருவி வாசிச்சா நாக்கு கட்டாயிரும், உதடு வெட்டிரும். இப்படி ஆ. சொல்லி சொல்லி இந்த இசைக்கருவி எடுக்காம போயிட்டாங்க. ஆனா எதுவுமே கட் ஆகாது. நம்ம ஒரு நிமிடத்துல இந்த இசைக்கருவிய நம்ம நேயர்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் குடுத்துறலாம். வாசி ஒண்ணுமே இல்ல. சோ இது ம். வந்து பாத்தீங்கன்னா, மேல ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அதாவது ம். மேல வந்து 2 இருக்கும். அது வந்து ஆடவே ஆடாது. அது ஸ்ட்ராங்கா ம். நிக்கும். பட் ம். நடுவுல பாத்தீங்கன்னா, இது ஆடும். சோ இது வந்து ஆமா, மட்டும் ஆடும். இத வந்து நம்ம தள்ளி விடணும் இத. சோ அப்ப ஆமா. இதிலிருந்து வரக்கூடிய ஒலி அலைகளும், நம்ம வாயில சொல்லக்கூடிய ஒலி அலைகளும், இப்ப உதாரணத்துக்கு 1 2 2 1 2 2 1 2 2 1 2 2 நம்ம சொல்றோம்னா, அத நம்ம காத்துல சொல்லணும். 1 2 2 1 2 2 1 2 2 ஆ. இந்த மாரி நம்ம அப்ப இந்த ஒலி அலைகளும், இந்த ஒலி அலைகளும் சேர்ந்து நமக்கு ஒரு சத்தம் ப்ரொடியூஸ் ஆகுது. அத நம்ம என்னன்னு பார்க்கலாம். இங்க ம். புடிச்சுக்கணும். 1 2 2 1 2 2 1 2 2 1 2 2 சோ இந்த மாரி தான் நம்ம வாசிக்கணும். ரொம்ப ஈஸி. இத பல்லுல கடிச்சுக்கிறோம், நம்ம தள்ளுறோம். இப்படிதான். இது ஆட்டோமேட்டிக்கா நாக்கு உள்ள போயிரும். சோ நாக்குல எதுவுமே கட் ஆகாது. இதுலயே அதாவது. பார்த்தீங்கன்னா நெறைய இருக்கு. சோ நெறைய ஸ்ருதி நெறைய இதுல இருக்கு. இப்ப நான் ஒரு ஒரு ப்ரொஃபஷனலா எப்படி இத வாசிக்கணும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ம், ம், ம். சோ இந்த மாரி நம்ம இத வாசிக்கிறோம். இதுல நம்ம சொல்லல் நெறைய சொல்லலாம். இப்ப தக்கதிம், மிதக்கதிம், மிதக்கதிம், மிதக்கதிம் இந்த மாரி சொல்லல் நம்ம சொல்லலாம். பட் ம். இதுதான் ஆதியா, அதாவது இதுதான் வந்து ஆரம்ப கட்டத்துல வாசிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இதெல்லாம் ஒவ்வொரு பரிணாம அடைஞ்சு இந்த மாரி ஒரு அயன்ல வந்து இத கொண்டு வந்திருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி மூங்கில் பட்டையிலயும், பனைமர பட்டையிலயும் பயன்படுத்தியிருக்காங்க. சோ அதுதான் ம். ம். இந்த இசைக்கருவி. இது இந்த பார்த்தீங்கன்னா, வெறுமனே ஒரு மூங்கில், ஒரு பனைமர பட்டை தான் இது. ஆக்சுவலா ம். 2லயும் நம்ம செய்யலாம். இப்ப என் கையில இருக்கிறது பனைமர பட்டத்துல இருக்கு. சோ ம். இதோட சவுண்ட் பார்த்தீங்கன்னா சோ இந்த மாரி வாசிப்போம் இத.
இதே போல இதுக்கு அடுத்த ஒரு பரிணாம வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா இந்த இசைக்கருவி. ஸோ இதோட சத்தம் எப்படி இருக்கும்னா, மழை காலங்கள்ல தவளைகள் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு இருக்குல்ல, நம்மளோட விவசாய நிலத்துல சிரிக்கிற மாதிரி, நெல் வயல்கள்ல சிரிக்கிற மாதிரி இருக்கும் இதோட சத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வாசிக்கணும். இது போல அடுத்தடுத்த பரிணாமத்தில் நிறைய இசைக்கருவிகள் இன்னைக்கு வந்துருச்சு. அதுல ஒன்று தான் நாமுழவு. ரொம்ப முக்கியமான இசைக்கருவி. இது போல இசைக்கருவிகள் வாசிக்கும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, மூச்சு பிரச்சனை, இந்த ஆஸ்மா, வீசிங் இது எதுவுமே வராது. ஆமா, இது உங்களுக்கு தெரியுமோ தெரியவில்லை, நம்ம ஊருக்கு உங்கள் உள்கலைஞர் ஒருவர் இங்கே இருக்கின்றார், சிதம்பரம் ஆர் சுரேஷ் அவர்கள், ஒரு நடனக் கலைஞர், ஆசிரியர். அவர் என்னுடைய வானொலிக்காக கிட்டத்தட்ட ஒரு 2, 3 தடவை இந்த வானொலிக்காக நினைத்திருக்கிறேன் அவரை. அவர் இந்த இசைக்கருவி எல்லாம் ஒரு மோர்சிங்க கூட நீங்க ஒரு நாபுளவு என்ன தமிழ் பேர் சொன்னீங்கள்? மோர்சிங்குக்கு? நாமுழவு. நாபுளவு. நல்ல ஒரு பெயர். அதாவது இன்றைக்கு தான் நானே கேள்விப்பட்டிருக்கிறேன். நன்றிகள் மணி, உங்களிடமிருந்து நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன். இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி வருகின்றது. இந்த தமிழ் பெயர்களை அல்லது தமிழ் வார்த்தைகளை நீங்கள் இதுதான் என்று எங்கு கண்டு கொண்டீர்கள்? அல்லது யார் உங்களுக்கு சொன்னார்கள் இதுதான் தமிழ் பெயர் என்று? இப்ப வந்து நம்ம கலாய்வு. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா புத்தகத்தை படிச்சு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்படிதான் இருக்கும். ஆனா நான் வந்து என்னோட 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 வாழ்க்கைன்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப நான் காலேஜ் படிக்கும்போது சரி, இப்பதான் நான் படிச்சு முடிச்சேன். 2021 பாஸ் அவுட். சோ அந்த அப்பையில இருந்தும் சரி இப்ப வரைக்கும் கலாய்வு தான். நம்ம ஒவ்வொரு ஊரா போறோம், ஒவ்வொரு பழைய ஆட்கள், முக்கியமா சொல்லணும்னா பழங்குடி மக்களை சந்திக்கிறோம். அப்புறம் வந்து ரொம்பயா வயதான கலைஞர்கள் நம்ம வந்து சந்திக்கிறோம். அப்படி சந்திக்கும் போது அவங்க தான் சொல்லுவாங்க, எங்க தாத்தா வந்து இதை இப்படி சொல்லுவாங்க, ஆனா இப்ப யாருமே இப்படி சொல்லுவாங்க. இந்த மாதிரி கலாய்வு போகும்போது நாங்க இந்த விஷயம் எல்லாம் கலெக்ட் பண்ணி நான் இதை வந்து மக்கள் கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இன்னொரு கேள்வி உங்களிடமிருந்து. நீங்கள் ஒரு டெக்னிக்கல் வாய்ஸ்லயும் சவுண்டோடையும் இருக்கிறபடியால் தமிழோடு இருக்கிறீர்கள், கலையோடு இருக்கிறீர்கள். ஏன் இவற்றை எல்லாவற்றையும் ஒரு வலைப்பு அல்லது இணையத்தில் ஊடாக பதிவு செய்து அல்லது உங்களுடைய இசையை தரவேற்றம் செய்யக்கூடாது என்ற ஒரு கேள்வி என்னிடம் வருகிறது. ஏதாவது முயற்சி இருக்கிறதா அதை பற்றி செய்வதற்கு இணையத்தில் அல்லது? இல்ல நிறையவே முயற்சி இருக்கு. ஆக்சுவலா நான் ஒரு வலையொலி வச்சிருக்கேன், சவுண்ட் மணின்னு. கிட்டத்தட்ட ஓவரால் அதோட மொத்தம் வியூஸ் வந்து பாத்தீங்கன்னா 1.5 கோடி. சோ அந்த அளவுக்கு ஒண்ணு கிடைச்சிச்சு மக்கள் மத்தியில. அதே போல நிறைய பேர் விரும்புறாங்க நம்ம இசையை. இப்பதான் எனக்கே தெரியுது இவ்வளவு பேர் விரும்புறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல இங்க இருக்கக்கூடிய சில ஊடகங்களும் நம்ம காட்டுறாங்க. ரீசெண்டா இந்த 2020ல நாங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். நானு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கின்னாரம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதாவது இருக்கிறதுலயே பாணர்குடி சமூகம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கூட யாழ்ப்பாணம் உங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பா தெரியும். பாணர்னா அவங்க வந்து பாட்டு பாடி, அதாவது ஒருத்தங்களை வந்து மகிழ்விச்சு அவங்கள உயர்த்தி பாடி அவங்களோட பரிசுகளை பெற்று வரக்கூடியவங்க தான் பாணர்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு கடைசி பாணரை தான் நாங்க வந்து சந்திச்சோம் திருப்பூர்ல வந்து ஒரு ஒரு ஏரியால. சோ அங்க நாங்க போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு இசைக்கருவி வச்சு பாடுறாரு. அந்த இசைக்கருவி பேர் கின்னாரம். இதுதான் அந்த இசைக்கருவி. இதுதான் அந்த இசைக்கருவி கின்னாரம். இது வந்து பாத்தீங்கன்னா சொரக்கா. சோ இது வந்து சொரக்கான்னு சொல்லுவாங்க. அதே போல மூங்கில், இது வந்து ஓடு, இங்க இருக்க ஓடு, இது வந்து நார்மல் கட்டை. சோ இதை வச்சு நம்ம வாசிக்கிறாங்க அந்த பாணர் வந்து பாத்தீங்கன்னா. அதே போல அவங்க சிலப்பதிகாரத்துல இருக்கக்கூடிய கோவலன் கண்ணகி கூத்து பாடுறாங்க. இப்ப உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் ஒரு செயலா ஏற்றுவதற்கு முன்னாடி இந்த சிலப்பதிகாரம் வந்து ஒரு நாட்டுப்புற கதை பாடலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஏன்னா அவரை பார்க்கும்போது அவருக்கு இன்னைக்கு 74 வயசு ஆகுது. இன்னைக்கும் ஊரா போய் பாடுறாரு. இதோட சத்தம் வந்து அப்படியே நம்மள ஹீல் பண்ணும், அப்படியே குணப்படுத்தும். இந்த மாதிரி நம்ம வாசிக்கணும். அதே போல இந்த இசைக்கருவி வந்த பிறகுதான் தம்புரா, வீணை இதெல்லாம் வந்து வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஏன்னா இன்னைக்குமே நம்மளோட பழங்குடி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா, இல்ல நம்மளோட இசைவழி சமூகம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை வச்சுதான் செய்வாங்க. நம்ம வாழ்க்கை கிடைக்குதோ அப்படி செய்வாங்க. அப்படிதான் நான் இந்த இசைக்கருவி பாக்குறேன். இந்த இசைக்கருவி கின்னாரம். அருமை. ஒரு சிறு இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் இணைத்துக் கொள்வோம் மணி அவர்களை. நேயர்களே, நீங்களும் இவ்வாறு இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றை ஒன்று, உங்களுடைய விருப்பத்தை அல்லது எந்த வாரத்தில் அல்லது எந்த மாதத்தில் நீங்கள் கலந்து கொள்ள இருக்கிறீர்கள் என்பதை எங்களுக்கு மின்னஞ்சல் செய்ய வேண்டும். நீங்கள் மின்னஞ்சல் செய்ய வேண்டிய முகவரி atbcsongs@hotmail.com என்பதையும் உங்களுக்கு மீண்டும் அறிவித்து தருகின்றோம். இந்த நிகழ்ச்சியானது பிரதி திங்கட்கிழமை சிட்னி நேரம் இரவு 9:30 மணிக்கு ஒலிபரப்பாகும். அதே நேரம் பிரதி வெள்ளிக்கிழமைகள் மதியம் 12:45 சிட்னி நேரத்தில் மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது என்பதையும் உங்களுக்கு மீண்டும் அறிவித்து தருகின்றோம். மீண்டும் இணைத்துக் கொள்வோம். அதாவது மணி அவர்கள் ஒரு அருமையான ஒரு கலைஞராக இருக்கின்றார். இதை நாங்கள் ஏற்கனவே இந்தியாவில் அல்லது சில நாடுகளில் தெரிந்தாலும் கூட
ஆஸ்திரேலிய மக்களுக்கு இன்று அவரை கொண்டிருக்கின்றோம். ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்கிறீர்களா மணி? இல்ல அதுக்கான திட்டங்கள் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாலும் இந்த வருஷத்துல அங்க வந்து ஒரு ஒர்க் ஷாப் பண்ண போறோம். ஸோ இவ்வளவு இசைக்கருவி எப்படி நிச்சயமா. அருமை. அதாவது நாங்கள் இந்த வானொலி ஊடாக நான் இந்தியாவை சேர்ந்த பல கலைஞர்களை இணைத்திருக்கின்றேன். பறையோடு இணைந்திருந்த பல கலைஞர்களை இணைத்திருக்கின்றோம். சக நண்பன் திரு ரஞ்சித் குமார் அவர்கள் இணைத்து எனக்கு அந்த ஒருங்கிணைப்பை செய்து தந்திருக்கின்றார். உங்களை கூட அவர்தான் இணைத்திருந்தார். இந்த வேளையில் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அப்படியாக நாங்கள் இந்த தமிழோடு அல்லது கலையோடு இருக்கின்ற பொழுது, ஆ நாங்கள் தமிழ் வாழ வேண்டும் என்று உழைக்கின்ற பொழுது, அது இன்னொரு சந்ததிக்கு போகும். வேறு என்ன கருவிகளை வைத்திருக்கிறீர்கள்? அதைப் பற்றி பெயர்கள் இருந்தால் அதை சொல்லுங்களேன். அதாவது நேயர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்படியான பெயர்களை நாங்கள் அறியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கவில்லை. கண்டிப்பா. ஸோ சொல் இப்ப இருக்கக்கூடிய இசைக்கருவி மோஸ்ட்லி அதுக்கு தெரியும் தான். இது வந்து பாத்தீங்கன்னா உடுக்கை, இருமுக உடுக்கை. பறைன்னு சொல்லுவோம். ஏன்னா ஆமா. இருமுகங்கிறதுக்காண்டி இருமுக பறைன்னு நம்ம சொல்லுவோம். அது ம். மட்டும் இல்லாம இந்த இசைக்கருவி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இசைக்கருவி. இன்னைக்கு வெறுமனே இந்த இசைக்கருவி எடுத்தா கோடாங்கி வாசிக்கிறது, பேய் ஓட்டுறதுக்கு வாசிக்கிறது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி ம். கிடையாது. இது வந்து ம். நம்மள ஹீல் பண்ணும், நம்மள குணப்படுத்தும். இன்னைக்கும் இந்த ஆமா. இசைக்கருவி சைனா, ஜப்பான்ல ஜங்குங்கிற பேர்ல நம்மளோட இசைக்கருவி இன்னைக்கு அவங்க வாசிச்சுட்டு இருக்காங்க. வாசிக்கிறாங்க. நம்மளோட இசைக்கருவி உலக நாடுகள்ல நிறைய பக்கம் இருக்கு. ஆனா நாம இங்க தமிழ்நாட்டுல, இந்தியால நிறைய மறந்துட்டோம் நம்ம. இது ம். வாசிக்கிறது ரொம்பவே சுலபம் தான். நம்ம கைய வந்து இப்படி வச்சுக்கணும். நம்ம கட்டை விரல், ஆள்காட்டி விரல். அதுக்கு ம். நடுவுல இந்த கச்சைய நம்ம இப்படி வச்சுக்கிறோம். அதே போல இந்த பாம் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த உள்ளங்கை. சோ உள்ளங்கையில இத பேலன்ஸ் பண்ணிக்கணும். இந்த ம். விஷயத்த. சோ ரொம்ப ம். ம். சிம்பிள். இது அதாவது இது நமக்கு உயிர் நாடி மாரி. நம்ம உடுக்கைக்கு ம். இதுதான் நாடின்னு நம்ம சொல்லுவோம். இத வந்து விட்டா 1, அழுத்துனா 2 அவ்வளவுதான். சோ விட்றோம், ம். அழுத்துறோம். வாசிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த டோன்ல. இங்க வாசிக்கணும். இந்த கார்னர்ல வாசிக்கணும். ஈஸியா அவங்க கத்துக்கலாம். ஒண்ணுமே இல்ல. 1, ம். 2. சோ வந்து இப்ப 1 2 2 2 1 2 2 2 அவ்வளவுதான். இதான் பீட். 1 2 2 2 1 2 2 2 1 2 2 2 1 2 2 2 1 2 2 2 1 சோ இந்த மாதிரி அப்புறம் மக்களுக்கு தெரிஞ்ச பீட்னு பாத்தீங்கன்னா ம். சோ இதுவும் பாத்தீங்கன்னா 1 2 1 2 2 2 1 2 1 2 2 2 1 2 1 2 2 2 2 2 2 2 2 2 இவ்வளவுதான். ஏன் இந்த மாதிரி எழுத்துக்களை இந்த மாதிரி எண்களை நாங்க போறோம்னா குழந்தைங்க கூட அதை விரும்பி கத்துப்பாங்க. ஏன்னா இப்ப ரீசெண்டா ஒரு ஒர்க் ஷாப் நாங்க பண்ணியிருந்தோம். அப்ப கூட ம். அந்த அந்த குழந்தையோட அம்மா சொல்லியிருந்தாங்க, வீட்டுல ஒரு வாரம் இந்த 1 2 சொல்லி எங்களை வந்து வந்து இது பண்றா தம்பி, நாங்களும் கூட சேர்ந்து இதை கத்துக்கிட்டோம் அப்படின்னாங்க. ஆமா. உடுக்கு ஒரு அற்புதமான இசைக்கருவி. அப்புறம் எல்லாத்துக்கும் தெரியாத இசைக்கருவினா எங்கிட்ட ஒண்ணு இருக்கு, நான் அதை காட்டுறேன். காதுங்க. ஆம் நேயர்களே, மணியினுடைய இசை கருவிகளை பார்த்தோம் என்றால், நாங்கள் இன்று பல நிகழ்ச்சிகளை நேரத்துக்கு கொடுத்துக் கொண்டிருக்கலாம். மணி காட்டுங்க. கண்டிப்பா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா மூக்கு குழல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நார்மலா வந்து பாத்தீங்கன்னா புல்லாங்குழல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆமா. ம். சோ புல்லாங்குழல் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இது வந்து நீட்டு புல்லாங்குழல்னு சொல்லுவோம். ம். சோ இந்த மாதிரி இதுலயே சைடு இருக்கும். ஆனா ஆமா. இந்த புல்லாங்குழல்ல நம்ம எப்படி வாசிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா மூக்குல வாசிக்கணும். அதாவது இந்த ஆ. டெக்னிக்ல வாசிக்கணும். நம்ம காத்தே பயன்படுத்தக்கூடாது. மூக்குல வர பிரீத்திங் வச்சு தான் பயன்படுத்தணும். சோ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் வாசிக்கும் போது அவங்களுக்கு மூச்சு சார்ந்த பிரச்சனைகள், நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது. இது ம். நம்மளோட இசைக்கருவி. எப்படி நம்மளோட இசைக்கருவி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பழங்குடி மக்கள் ஒரு வேட்டையாடி சமூகமா இருக்கும்போது, மாமிசங்களை உண்ட பிறகு அவங்க வந்து பாத்தீங்கன்னா எலும்புகள்ல 2 துளையிட்டு மூக்குல வச்சு கம்யூனிகேஷனுக்காக ஊதுறாங்க. இப்ப நம்ம இங்க இருந்து ஒருத்தங்களை அழைக்கிறோம்னா, இங்க வாடா இப்ப போன் இருக்கு, மெயில் இருக்கு, என்னமோ பண்றோம். ம். ஆனா அந்த காலத்துல இசையை வச்சுதான், மொழி தோன்றுவதற்கு முன்னாடி இசையும் சத்தங்களையும் வச்சு அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. சோ அதே ம். போல இதோட சத்தம் பயங்கரமா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் உங்களுக்கு இதை வாட்சி காமிக்கிறேன். இது ம். பிளாஸ்டிக், இது வந்து மரக்கட்டை வுட். இருக்கட்டும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்னோட என்னோட மவுத் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஒரு சவுண்ட் பாக்ஸா ஒர்க் ஆகும். எப்படி ஒரு ஸ்பீக்கர் இருக்கோ, ஸ்பீக்கர்ல வந்து ஸ்பீக்கர் அதாவது சின்னதா தான் இருக்கும். ஆனா அதோட பாக்ஸ் பெருசா இருக்கும். ஏன்னா சத்தம் பெருசா கொடுக்கறதுக்காக. ம். ஸோ ம். இப்ப பாருங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இது வாசிக்கும் போது அப்டமன்ல இருந்து எல்லாமே ஒர்க் ஆகும். அப்ப எல்லா ஆர்கன்ஸ், எல்லா உறுப்புகளும் வேலை செய்யும். ம். என் மூக்க கவனிச்சீங்கன்னா தெரியும். அது அப்படியே எந்திரிச்சு உட்காரும். இருக்குதா? சோ எல்லாத்துக்கும் இந்த பிஜிஎம்மும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ ரொம்ப ஆமா. முக்கியமான இது. அதே போல இது வந்து வுட். சோ இந்த மாதிரி வாசிப்போம். இதுல பேர்ட் சவுண்ட்ஸும் கொடுக்கலாம். இப்ப படத்துல வரக்கூடிய எஸ்எஃப்எக்ஸ் சவுண்ட்ஸ்.
ஸோ இந்த மாதிரிலாம் இதை நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு. ஸோ இது வந்து மூக்கு குழல்னு சொல்லுவோம், நோஸ் ஃப்ளூட்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. நல்ல விஷயம். அதாவது என்னன்னு சொல்வது, இப்படியான விடயங்கள் எல்லாம் தமிழருடைய பரமத்தில் இருக்குதோ தெரியவில்லை. அடுத்து என்னோடு காட்டப் போறீர்கள்? இன்னொரு சிரட்டி ஒன்று வச்சுக்கிறீர்கள். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா தேங்காய் சிரட்டை தான். கண்டிப்பா இது எல்லா நாட்டிலையும் கிடைக்கும் நம்ம சொல்லலாம். ஏன்னா தேங்காய் இல்லாம யாரும் இருக்க மாட்டாங்க. ஆமா. தேங்காய் வந்து வீட்டுல அம்மாலாம் சட்னி செஞ்ச பிறகு என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து இந்த தேங்காவை எடுத்து தொட்டி எடுத்து இந்த பாதியா தான் இருக்கும். ஸோ அதை எமல்ஷன் சீட், இந்த உப்பு காகிதம்னு சொல்லுவாங்களா, அந்த காகிதத்தை போட்டு நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி பாலிஷ் பண்ண பிறகு நீங்க கையில வச்சு இதை வாசிக்கலாம். இது நிறைய திரைப்படங்கள்ல கூட பழைய ஆட்கள்லாம் பயன்படுத்திருக்காங்க. பட் இன்னைக்கு யாரும் பயன்படுத்துறது இல்ல. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சவுண்ட் வரும், விட்டா ஒரு சவுண்ட் வரும். ஸோ 2 சவுண்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு சவுண்ட் ஷார்ப்பு. ஸோ இந்த பேஸ் ஷார்ப்பு, அவ்வளவுதான். அந்த 2 சவுண்ட் தான். கையில வந்து பாத்தீங்கன்னா தவிழுக்கு போடக்கூடிய கூடு, நடுக்கூடுன்னு சொல்லுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் பயன்படுத்தும் போது என்ன பண்ணா, அம்மாவோட மிஞ்சியை பயன்படுத்தினேன். ஏன்னா அது வந்து சின்னதா இருக்கும், பாதி வரைக்கும் தான் வரும், நம்ம அதையும் நல்லா வாசிக்கலாம். பட் இப்ப கம்ஃபர்ட்டுக்காக போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சவுண்ட் எப்படி இருக்கும் நீங்களே பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குதிரை ஓடுற சவுண்ட் மாதிரி இது இருக்கும். இது கூட பாத்தீங்கன்னா எம்எஸ்விஐலாம் வந்து நிறைய திரைப்படங்கள்லாம் பயன்படுத்துவாரு. உதாரணத்துக்கு ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், சோ அந்த பாடல் பயன்படுத்தியிருப்பாங்க. அப்புறம் இளையராஜா ஐயா வந்து பாத்தீங்கன்னா காதோரம் லோலாது கதை சொல்லுவையா சோ இந்த மாதிரிலாம் அதை பயன்படுத்திருப்பாங்க. இந்த மாதிரி இது ஒரு முக்கியமான இசைக்கருவியை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது என்ன முக்கியமான இசைக்கருவி ஒரு தேங்காய் தொட்டி அப்படின்னு பார்க்கும்போது, இதை நம்ம கையில இப்படி அழுத்தி விடும்போது நம்ம நரம்பு மண்டலங்கள் வந்து எல்லாமே ஆக்டிவ் ஆகுது. போயிட்டு நம்ம இந்த ஏதோ கையில அழுத்திக்கலாம் இருக்கும்ல, பட் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இசைக்கருவியா நான் பாக்குறேன் குழந்தைங்களுக்கு. உண்மை. அதாவது வந்து தமிழருடைய இசைக்கருவிகள் எல்லாம் நீங்கள் குறிப்பிடுவது போல ஏதோ ஒரு வகையில் ஒரு உடற்பயிற்சி அல்லது உளப்பயிற்சி சம்பந்தமான ஒரு விடயமா தான் இருக்கிறது. நாங்கள் இவற்றையெல்லாம் விட்டு ஒரு நவீன உலகில் தவழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். உண்மை. அதாவது நான் ஒரு ஆச்சரியமாவும் இருக்கிறது, அதை விட ஒரு பொறாமையும் இருக்கிறது என்றால், இந்த ஒரு வயசுல நீங்க இவ்வளவற்றையெல்லாம் கற்றுக்கொண்டு, இவ்வளவற்றையெல்லாம் சேகரித்து, ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய ஒரு மனிதர் செய்ய வேண்டிய விடயத்தை ஒரு சிறுவனாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் மணி. உங்களை பாராட்டாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் இது பாராட்டு சொல்லி முடியாது விடயம். அதாவது ஒரு வாயால சொல்லக்கூடிய ஒரு விடயம் இல்ல. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களுக்கு நீங்கள் நேரம் போனது தெரியவில்லை. 30 நிமிடமாக எல்லாரையும் உங்களுடைய கட்டுக்கோப்புகள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். வேறு என்ன இன்னும் கணக்க வச்சுக்கிறீங்க? நான் பார்த்தேன் ஒரு 100 கிட்ட வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி. வேற என்ன கருவிகளை காட்டலாம்னு நினைக்கிறீங்க நேயர்களுக்கு? வேற வந்து பாத்தீங்கன்னா, இது இன்னைக்கு குழந்தைங்களுக்கு நம்ம வந்து சின்ன குழந்தைல இருக்கும்போது என்ன பண்றோம், எல்லாரும் வந்து இந்த ராட்டில்ஸ், அதாவது கிளுகிளுப்பு சொல்லுவாங்க, அதை வாங்கி அப்ப குழந்தைகள் வந்து வாயில வைக்கிறாங்க, முழுங்குறாங்க, பிளாஸ்டிக் கெமிக்கல் எல்லாம் உள்ள போகுது. ஆனா நம்ம பழங்குடி மக்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய ஈஸியான பொருட்களை வச்சு பண்றாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் சீட்ஸ், இதுவும் சீட்ஸ் தான். ஆனா இதோட சத்தம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அந்த வைப்ரண்டா இருக்கும். இதை இன்னைக்கு இந்த மாதிரி நம்மளோட விஷயத்தை தான் எடுத்துட்டு போயிட்டு சவுண்ட் தெரப்பி, மியூசிக் தெரப்பி நம்ம கிட்டே வந்து அவங்க வியாபாரம் பண்ணிட்டு. இதோட சத்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மலையெல்லாம் பெஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் சத்தம். ஸோ இந்த மாதிரி இதை இசைப்போம். அப்புறம் நார்மலா கிளைகிழப்பை மாதிரி இதை வந்து வாசிப்போம், சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அதே போல இது வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்கலாம் தண்ணிக்குள்ள வந்து கைவிட்டு விளையாண்டா எப்படி ஒரு டியூன் இருக்கும், ஸோ அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி. அப்புறம் மாடு ஓடும் போது உங்களுக்கு சத்தம் கேட்கல. ஆஸ்திரேலியாலாம் மாடு ஓடுறதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஆனா வந்து நம்ம இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மானிடன் குழல் அப்படின்னு, அதாவது தமிழ்நாட்டுல இந்தியாவே நம்ம சொல்லலாம் 2 இசைக்கருவி தான் இந்த இசைக்கருவி இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 2 டியூன்ஸ் வரும், அதுல 2 சவுண்ட் வரும். அதுல பார்க்க போனா மகுடியோட ஃபீல் இது வந்து அப்படியே கொடுக்கும் நமக்கு. ஸோ இது பேர் மானிடன் குழல்னு சொல்றாங்க. ட்ரைபல் பீப்புள்ஸ் மகுடின்னு தான் அதை சொல்றாங்க. இப்ப நார்மலா நம்ம மகுடின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம மகுடின்னு சொல்லுவோம் நார்மலா. இதை வந்து ஆனா இது வாட்சா பாம்பு வரும் அப்படிம்பாங்க. ஆனா இது வரைக்கும் நான் பெரிய பெரிய பாங்காடு, அதாவது நல்லா அடர்ந்த காட்டுல வாச்சிருக்கேன், எங்க வீட்டுல வாச்சிருக்கேன், ஒரு பாம்பு கூட இது வரைக்கும் நான் பார்த்தது. அதே போல இந்த இசைக்கருவியை வந்து இன்னைக்கு ஜிப்சின்னு சொல்லக்கூடிய இவங்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாடோடி சமூக மக்கள்லாம் பாம்பை வச்சு வித்த காட்டுறாங்கல்ல, சோ அவங்களாம் அதை பயன்படுத்துவாங்க பெரும்பாலும். இன்னைக்கும் ராஜஸ்தான்ல புங்கிங்கிற பேர்ல அழைக்கப்படுது. இது வந்து பாத்தீங்கன்னா சொரக்காதான் ஆக்சுவலா. ஸோ இது வந்து மகுடீஸ்வரின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் கட்டப்பை குச்சி, மூங்கில் குச்சி, இது வந்து தேன் மெழுகு ஒட்டுறதுக்கு.
சோ இது போல நம்மளோட மக்கள், நம்மளோட பழங்குடி மக்களாகட்டும், நம்மளோட முன்னோர்களாகட்டும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வாழ்வியலா கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சுதான் விஷயங்கள் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது கும்ப சொரக்கா, இது ஒரு ம், மகுடி, இது ஒரு டைப் ஆஃப் ம், மகுடி. சோ இதுதான் மகுடி. இப்ப நான் இதை உங்களுக்கு நான் வாசிச்சு காமிக்கிறேன். இதோட ஆ, டோன் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ம். சோ இதெல்லாம் வாசிக்கும்போது நமக்கு அதிகமா மூச்சு தேவைப்படும். அப்ப இது ம். இது வாசிட்டே இருக்கும்போது நம்ம மூச்சு பயிற்சி ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். சோ நம்ம தனியா போய் ஒரு யோகா கிளாஸ்ல உட்காந்து ஓகம் பயிற்சி எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இருக்காது. முடிந்த அளவு நம்மளோட இசைக்கருவிகள் எல்லாத்தையும் பயன்படுத்தணும். ஏன்னா நம்மளோட இசைக்கருவி எக்கச்சக்கமா இருக்கு. கிட்டத்தட்ட சங்க இலக்கியங்கள்ல 32 வகையான பறை சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம கிட்ட இப்ப பாத்தீங்கன்னா குறைந்த பறைகள் தான் நம்ம கிட்ட இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். ஏன்னா அவ்வளவு இசைக்கருவி என்கிட்ட இருக்கு. ம். சரி, நல்ல ஒரு விடயம். இப்ப நான் இன்னொரு கட்டத்துக்கு போப்போறேன். உங்களுடைய நேரத்தையும் பொருட்படுத்தாமல் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இப்ப இந்த விடயங்களை எல்லாவற்றையும் நீங்கள் ஒரு இளைஞராக இருக்கிறீர்கள். இன்னொரு 40, 50 வருடங்களுக்கு இருக்கும். இப்ப நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இவற்றையெல்லாம் இன்னொரு தலைமுறைக்கு அல்லது உங்களைப் போன்றவர்கள் சென்னையில் அல்லது இந்தியாவில் பிற மாநிலத்தில் இருக்கலாம். தமிழ் கலையோடு நான் ஹிந்துஸ்தானியோ அல்லது வேற கலைகளைப் பற்றி பேசவில்லை. தமிழர் பண்பாடு, தமிழருடைய விழுமியம் சம்பந்தமான கலைகளை இன்னொரு தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்கு அல்லது உங்களுடைய இந்தியாவில் இருக்கிற உங்களுடைய அரசாங்கமோ அல்லது அமைப்புகளோ அல்லது ஏதாவது ஒரு நிறுவனமோ உங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறார்களா? அல்லது இவற்றை பேணி பாதுகாக்க வேண்டும் அல்லது இவற்றை எல்லாம் இன்னொரு எளிய தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஏதாவது நடைபெறுகின்றதா? உங்களுடைய அறிவு கட்டுகிறார்கள். என்ன பொறுத்தளவுக்கு நான் எப்படி பாக்குறேன்னா, இது வரைக்கும் நிறைய டைம் ஏறி மனு கொடுத்திருப்போம். இந்த போல இசைக்கருவிகளை பாதுகாக்கணும், கலைஞர்களை பாதுகாக்கணும்னு எவ்வளவோ சொல்லியிருப்போம். ஆனா ம். பெரிதும் அதுக்கான முயற்சிகள் எதுவும் எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா கிடையாது. பெரிதும் கிடையாது. ம். அதே போல அப்படியே இருந்தாலும் என்ன பண்றாங்கன்னா, சரி இந்த இசைக்கருவி எல்லாம் கொடுங்க, நாங்க மியூசியம்ல வச்சுக்கிறோம், கண்ணாடி பெட்டிக்குள்ள அப்படிங்கிறாங்க. சோ அது அது வந்து ஒரு வளர்ச்சிக்கான ரசிகன் பதில் இல்ல. சோ நான் எப்படி பாக்குறேன்னா, இப்ப எனக்கு 22 வயசு ஆகுது. நான் என்னோட ம். படிப்பை நான் 21 வயசுல நான் முடிச்சேன். இப்ப ம். எனக்கு இதுக்கு அடுத்த கட்டமா வந்து ஏன்னா எனக்கும் வீடு இருக்கு, அம்மா, அப்பா இருக்காங்க. நானும் ம். பொருளாதாரத்துல மேம்படணும். கொஞ்சமாச்சு அட்லீஸ்ட் ஆமா, உணவுக்காச்சும் பண்ணணும். ஆமா. இப்ப நான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கான வேலைகள் கூட இங்க பெரிதும் கிடையாது. இப்ப இத ம். மதிச்சு இதுக்கு ஒரு வகுப்பு எடுக்கிற அளவுக்கு நான் வகுப்பு எடுத்துட்டு இருந்தேன். இப்ப கோவிட் ம். டைம்ல பாத்தீங்கன்னா 1500 மாணவர்களுக்கு இணைய வழியா எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கு ம். முன்னாடியும் நான் காலேஜ் டைம்ஸ்ல எடுத்துட்டு இருந்தேன். பட் இப்ப காலேஜ் விட்டு வெளில வந்த பிறகு எனக்கு இடம் பிரச்சனை, அப்புறம் ம். பொருளாதாரம் எல்லாத்தையும் கூப்பிடுறது சிக்கல். இந்த மாதிரி நிறைய ம். பிரச்சனைகள் இந்த சூழல் இருக்கு. பிரச்சனை வந்து இருக்கு. ஆனா நான் இப்ப யார வந்து முழுசா நம்பி இருக்கேன்னா தமிழ் சங்கங்கள் தான். இன்னைக்கு எத்தனையோ தமிழ் சங்கங்கள் உலகம் முழுக்க இருக்கும். கிட்டத்தட்ட ம். நிறைய ஆமா. எக்கச்சக்கமா. சோ அவங்க நினைச்சா இந்த கலைகளை வாழ வைக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய தமிழ் சங்க மேடைகள்ல சூப்பர் சிங்கர்ல பாடுறவங்க, ஆமா. டிக்டாக் பண்றவங்க, மூச் பண்றவங்க, இந்த மாதிரி பண்றவங்க எல்லாம் வந்து கூப்பிடுறாங்க. நான் அவங்கள தப்பு சொல்லல. அவங்களையும் கூப்பிடுங்க. ஆனா எங்கள போல கலைஞர்களுக்கும் ஒரு வாய்ப்பு வழங்குங்க அப்படின்னு தான் நான் நிச்சயமா, கேட்கிறேன். நிச்சயமா. அதைத்தான் ஒரு கேள்வியா கேட்க இருந்தேன். நீங்களே முந்தி விட்டீர்கள். அருமையிலும் அருமை. அதாவது வந்து நான் ஏற்கனவே குறிப்பிடுவது, நான் மற்ற மாரி பார்க்கின்றேன். அதாவது மக்கள் இந்தியாவிலிருந்தோ, இலங்கையிலிருந்தோ அல்லது சிங்கப்பூரிலிருந்தோ தமிழர்கள் புலம்பெயர்ந்து பிற நாடுகளுக்கு போயிருந்தாலும் கூட, அ எல்லோருக்கும் அந்த என்னன்னு சொல்வது, சினிமாவில் பாடினால் தான் அவரை கூப்பிட்டா தான் ஜனம் வருவார்கள், மக்கள் வருவார்கள். அதேபோல் சூப்பர் சிங்கர் பாடினால் தான் டிக்கெட்டுக்கு வருவார்கள். இல்லை. அதே வேளையில் நம்ம ஊர் கலைஞர்கள் அல்லது நம்மோடு எங்களுடைய கலைகளோடு இருப்பவர்களையும் அழைத்து ஒரு கௌரவித்து, அவர்களும் ஒரு தென்னிந்திய பாடகரை கூப்பிட்டு விட்டு, உங்களைப் போன்ற ஒரு சவுண்டு மணியையும் கூப்பிட்டால் சந்தோஷமா இருக்கும். அவரும் வந்தார், இவரும் வந்தார் என்று. அதைத்தான் நான் கேட்க வருகிறேன். உங்களிடமிருந்து அருமையான பதில் கிடைத்தது. நான் நினைக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்தவர்கள், கேட்டவர்களுக்கு அதுக்கான ஒரு ஒரு சிந்தனை வரலாம் நினைக்கின்றேன். ஏனென்றால் உங்களைப் போன்ற திறமையானவர்கள், இளைஞர்கள் இப்படி தமிழோடு, இசையோடு இருக்கின்ற பொழுது, அவற்றை அடுத்த தலைமுறைக்கு அல்லது இன்னொருவருக்கு கொண்டு செல்லணும் என்றால், உங்களால் தான் முடியும். ஆகவே இல்ல நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, இப்ப இப்ப நம்மளோட அடுத்த சங்கீதத்தை தான் நான் ஒரு விதையா பார்க்கிறேன். சோ விதைனா ஆமா. எவ்வளவு பெரிய இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அந்த விதை வந்து எந்திரிச்சு வளரும்போது, அது அந்த விதை ஒரு மரமாயி, அந்த மரத்துல இருந்து ஒரு பழம் வந்து அது எல்லாத்துக்கும் போய் உதவும்போது, இதே போல தான் நம்ம குழந்தைகளையும் பார்க்கிறேன். சோ முடிந்த அளவு தமிழ் சங்கங்கள் இதுக்கு உதவணும். நாங்க ரெடியா இருக்கோம் சொல்லித் தர. எங்களுக்கு வந்து நீங்க எந்த ஒரு ஊதியமும் குடுக்க வேணாம். எங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் குடுத்தா போதும். நாங்க இன்னைக்கும் பறைய வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் லண்டன் இருக்கு பார்த்தீங்களா? ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக். ஆமா. சோ ஒரு 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 கரிக்குலம் ஒரு சிலபஸ் இருக்கும். அதே போல நம்மளோட இசைக்கருவிகள் உடுக்கை, பறை, நாமுழவு, கின்னாரம் இந்த மாதிரி ஒவ்வொரு இசைக்கருவியும் ஒரு 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 பாடத்திட்டம் உருவாக்கி இவ்வளவு நாள்ல அதை கத்துக்க முடியும். அதே போல இந்த இசைக்கருவியை சொல்லி நான் குடுத்துட்டு இருக்கேன். அதாவது எப்படி ம். செய்யறது அப்படின்ட்டு. அதாவது வாசிக்க மட்டும் இல்லாம இந்த இசைக்கருவி நம்ம எப்படி செய்யறது. செய்யலாம்?
அப்படின்னு. ஏன்னா அது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது இல்ல. சோ இதையும் வளர்க்கணும். ஏன்னா இப்ப நாமுழவு பாத்தீங்கன்னா யாருமே பயன்படுத்தாதங்காட்டி அந்த செய்யக்கூடிய இசைக்கருவி தயாரிப்பாளர்கள் எல்லாம் வேற வேலைக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு நம்ம 10,000 ஆர்டர் கொடுத்தா கூட அவங்க வர மாட்டேங்கிறாங்க நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. அது எல்லாமே முன்னெடுக்கணும். தமிழ் சங்கங்கள் முன்னெடுக்கணும். நிச்சயமாக, நிச்சயமாக. அருமையிலும் அருமை. அதாவது சாதாரண மணிகண்டனாக இருந்து இன்றைக்கு இந்தியாவில் சவுண்டு மணி என்றால் தெரிகின்ற அளவுக்கு இருக்கின்றவர். இனிமேல் சவுண்டு மணி இல்லை. இனிமேல் ஒரு என்ன சொல்வது? எங்களுடைய கலைஞர், அதாவது ஒரு தாயக கலைஞர் அல்லது தமிழர்களின் கலைஞர் என்ற ஒரு பெயரோடு நீங்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்றும், அதே வேளையில் உங்களுடைய நேரங்களையும் பொருட்படுத்தாமல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக இந்த நிகழ்ச்சியுடைய தயாரிப்பாளர் என்ற வகையிலும் இந்த ஏடிபிசி வானொலி சார்பாகவும் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போடு மட்டுமல்லாமல் உங்களுடைய கலை உங்களுடைய கலைப்பயணம் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மணி. கண்டிப்பா. ஆக்சுவலா நான் தான் ரொம்ப நன்றி சொல்லணும். என்ன காரணம்னா, என்ன போல இளைஞர்களை வந்து நீங்க தேர்ந்தெடுத்து இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம்ல இவ்வளவு மக்கள் முன்னாடி எங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து காட்டுறீங்கல்ல. சோ அதுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா அந்த ஸ்பேஸ் கிடைக்காம தான் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் நாங்க இங்க. சோ அதுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அதே போல இந்த நேரத்துல ஜெயச்சந்திரன் அண்ணா உங்களுக்கும், அப்புறம் ரஞ்சித் அண்ணா, ஜவஹர் அண்ணா, ஏன்னா அவங்களாம் அது வரைக்கும் நேர்ல கூட பார்த்தது இல்லை. யாருமே நான் நேர்ல ஒரு வீடியோ கால் பார்த்தது இல்லை. ஆனா அவங்க என்னோட இதை பார்த்துட்டு இல்ல நாங்க ஹெல்ப் பண்றோம் உங்களுக்கு நாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்தாங்க. சோ ரொம்ப நன்றி. ஏன்னா என்ன போல பல கலைஞர்கள் தமிழ்நாட்டுல இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் நீங்க உதவணும். நான் என்னால முடிந்த அளவுக்கு இந்த கலைகளை என் மூச்சுள்ள வரைக்கும் நான் கண்டிப்பாலும் ஒரு கார்பரேட்டா ஒரு அரசியலா அப்படி கொண்டு போகாம நம்ம மண் சார்ந்து எப்படி இயல்பியலா நம்ம வாழ்க்கையை பழங்குடி மக்கள், ஏன்னா நான் இது வரைக்கும் ஒரு 38 பழங்குடி மக்கள் கூட நான் பழகுறேன். என்னோட வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. என்னைக்கு பார்த்தாலும் பயணம் பெரும்பாலும் பயணம் மட்டுமே நம்ம அமைதிக்கு நம்ம சந்தோஷத்துக்கான ஒரு தீர்வா அமையும். சோ அதனால எனக்கு தெரியும் இந்த கலையில எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ கண்டிப்பா தொடர்ந்து நம்ம பணியாற்றுறோம். ரொம்ப நன்றி. நிச்சயமாக ரொம்ப நன்றி. நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி இவ்வாற நேர். இவ்வாறு நேராக கலந்து சிறப்பித்திருந்தார் இந்தியாவிலிருந்து சவுண்டு மணி என அழைக்கப்படும் மணிகண்டன் அவர்கள். இவர்தான் பிரபல்யமான ஒரு எங்களுடைய தாயக தமிழ் கலைகளை மற்றும் ஒரு வடிவத்துக்கு கொண்டு செல்கின்ற ஒரு அருமையான கலைஞர். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்கள் கூறி விடை பெற்றுச் செல்லும் நான் உங்கள் அன்பின் AJ ஜெயச்சந்திரா. வணக்கம் நேயர்களே.